2031 தமிழக அரசாங்கம் இப்படி போயிருந்ததுன்னா 20 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க நீங்க. இந்த 10 லட்சம் கோடின்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது 2011 அவர்கள் அப்ப இருக்கும்போது பதவியேற்றும் போது 1,10,000 கோடி கடன், ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 4,85,000 கோடி கடன். ஸோ 3,85,000 கோடி 10 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 38,500 கோடி ரூபாய் கடன். மக்களுக்கு எந்த செய்தியை சொல்லணுமோ முழுவதுமாக சொல்லுங்க. நீங்க வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி சோத்துல மறைச்சிட்டு பூசணிக்காவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. மதுரை ஹைகோர்ட்ல வந்து நீதிபதி 250 மாணவர்களுக்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியரை வைக்கணும், ஏன்னா எவ்வளவு காலம் நீங்க கம்மியா வைக்கிறீங்களோ அப்பதான் அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்லாம் சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. இன்னைக்கு வந்து உலகமே ஒத்துன்னு இருக்குது, நாங்க 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படின்ட்டு. 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் குறைஞ்சபட்ச ஓய்வு இது இருக்கு, வேலை வாய்ப்புக்காக அந்த ஊதியம் எவ்வளவு கொடுக்கணுன்றதுலாம் இருக்கு. அப்ப இவர்கள் கூட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து இவங்க கூட இருக்கிறாங்க, இதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா? திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இதுவரைக்கும். இதெல்லாம் புது திட்டங்கள் வரப்போற பட்ஜெட்ல வந்து எப்படி ஒதுக்கீடு செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வரப்போற பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, போன இந்த வருஷத்துக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் கொடுத்தாங்க இல்லையா, இடைக்கால நிதிநிலை அறிக்கை, அதுல 48,000 கோடி ரூபாய் ரெவன்யூ டெபிசிட், வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப 91,000 கோடி ரூபாயாக உயர்வதற்கான வாய்ப்புகள். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வி. சுப்பிரமணியம் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவங்களுடன் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். 2021 மே 7ஆம் தேதி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றாங்க. அதுல வந்து ஒரு 3 மாசம் 2 நாட்கள் கழிச்சு தான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. 3 மாசம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. பதவி ஏற்ற அன்னைக்கே நான் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து இப்போ ஒரு மாசம் ஒரு 5 நாட்கள் ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஏதாவது கொஞ்சம் அவசரப்பட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா? ஒன்று. ரெண்டாவது, டிஎம்கே ஐடிவிங்ல ஒரு போஸ்ட் பார்க்க முடிஞ்சது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் ஓடிச்சு அப்படின்னா 2021 59 ரூபாய் அது லாஸ். இப்போ அது 53 ரூபாய் மாறி இருக்கு. 2026 எங்களுடைய புகழை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நம்மளோட ஜிஎஸ்டிபி அப்படின்றது 17 லட்சம் கோடியில இருந்து 38 லட்சம் கோடியா மாறி இருக்கு. ஜிஎஸ்டிபி வளர்ந்திருக்கு, கடனும் வளர்ந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறதா எப்படி சார்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோன்னு பார்க்குறேன். நீங்கள் வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் போது இந்த வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படி ஆராய்ந்து அதற்கு வந்து கவுண்டர் மெஷர் கொடுப்பாங்க, பதிலடி கொடுப்பாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வெள்ளை அறிக்கையில் இன்னும் நீங்கள் வந்து துல்லியமாக, அதாவது மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை கொடுத்துருக்கலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி. அது வந்து அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருந்தால் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும். ஏன்னா வந்து அவங்கள மாதிரி வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து யாருமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, அதிமுக கூட கிடையாது. ஏன்னா எதுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த வெள்ளை அறிக்கை 2021 ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதற்கு எதிர்த்து ஒரு கருப்பு அறிக்கை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுக்கல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மத்தியில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து 2024 முன்னாடி வந்து ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. காங்கிரஸ் உடனே வந்து கருப்பு அறிக்கை கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கைன்றது என்னங்க, ஒன்றும் இல்லை. அதாவது போன ஆட்சியில் வந்து என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, அதனால் வந்து தமிழகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அதுதான் வந்து வெள்ளை அறிக்கை. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அது மறுப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. ஓகே. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நேற்று ரிலீஸ் பண்ணாங்க, நேற்று ராத்திரியே வந்து இது மாதிரி ஒரு 6 ரூபாய் வந்து there is a improvement in the kilometer running cost அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடிவிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 3,000 கோடி ரூபாய் வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்தோம். அது கொடுக்கல அப்படின்னா அந்த 6 ரூபான்றது வந்து 8 ரூபாய் இருக்கலாம், 9 ரூபாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுவாங்க. ஓகே. பட் இது வந்து அது காரணி அது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த 21 பேஜஸ் அவங்க கொடுத்தது வந்து கடைசி 5 வருஷ பட்ஜெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து
ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானே தவிர. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் 10 லட்சம் கோடி கடன். இன்னும் 2031 தமிழக அரசாங்கம் இப்படி போயிருந்ததுன்னா 20 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க நீங்க. இந்த 10 லட்சம் கோடின்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ரெவென்யூ டெபிசிட்ல இருக்கும்போது, இந்த மாநிலம் ரெவென்யூ டெபிசிட்ல இருக்கும்போது வருஷம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குறோம், 50,000 கோடி கடன் அடைக்கிறோம். 1.5 லட்சம்ன்றது 1.6 ஆகும், 1.65 ஆகும். கடன் அடைக்கிறது வந்து 50,000 55,000 ஆகும், முன்ன பின்ன ஆயிட்டு இருக்கும். பட் நெட்டா வந்து 1 லட்சத்திலிருந்து 1,10,000 கோடி கடன் நம்ம வந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து 10,78,000 கோடி கடன் இந்த நிதியாண்டு முடியும் போது, மார்ச் 2027 முடியும் போது 10,78,000 கோடி ரூபாய் கடன். இதே ஏன்னா அவங்க வந்து போனாட்டி இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது 27, 28, 29க்கு உண்டான என்ன ரெவென்யூ எஸ்டிமேட், எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட், எவ்வளவு கடன் வாங்க போறோம்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க அதை அப்படியே போட்டு எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணினீங்கன்னா 2031 தாவேகா ஆட்சி வீட்டுக்கு போகும்போது 20,50,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும். அன்லஸ் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து தடாலடியாக நீங்க வந்து 1 லட்சம் கோடி ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 18 20 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நான் என்ன கேட்கறேன்னா, அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களா 2021 அதுலேருந்து வந்து எப்படி ஒஸ்டா இருக்குன்ற டேட்டாவை கொடுக்கணும். எப்படி வந்து நம்ம கீழே போயிருக்கிறோம். நீங்க வந்து அதுல என்ன குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளவு நாங்க 55 வாக்குறுதிகள் கொடுக்குறோமே, இதெல்லாம் வந்து நீங்க வந்து நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு உங்க மக்கள் மனதில் ஒரு ஐயம் இருக்கும். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதை வந்து ஊழலை ஒழித்தும் வருமானத்தை வந்து சீரமைத்தும் அதன் மூலமாக ஈட்டப்படுகின்ற பணத்தின் மூலமாக இந்த நாங்க வாக்குறுதி நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எடுத்து நீங்க என்ன பண்ணினீங்க? இல்லை ஒண்ணுமே பண்ணல, அதனால வந்து 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கை தயாரிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு 5 வருஷத்தோட பட்ஜெட்டை கன்சால்டேட் பண்ணி இவர் என்ன சொல்றாருன்னா வந்து அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்கள் இருக்கு இல்லையா, மக்களுக்கான திட்டங்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், தமிழ் புதவலானா இருக்கட்டும், அது மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் வருமானம் வந்து ஒரு நிதி ஆதாரங்களை பெருக்காமல் 25,000 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும். மகளிர் உரிமை தொகை வந்த காரணமே ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து தோல்வி பயத்தை வந்து இது பண்ணிட்டு ஆன்டிசிபேட் பண்ணி திடீர்னு அவர் வந்து தேர்தல் பரப்புரையில் பிப்ரவரி 2023 அவர் சொல்றாரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வருகின்ற பட்ஜெட்ல போட போறேன்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ரெவென்யூ டெபிசிட், அதாவது வருமானமே இல்லாம பற்றாக்குறை உயரும் பாத்தீங்களா, அது வந்து அப்படியே 7,000 ரூபாய் ஏறுது. ஸோ அதனால ஆதாரம் இல்லாம நீங்க கொடுத்துருக்கீங்கன்றது தெரியுது. ஓகே, இப்ப தங்கத்தன்னர் செய்ய என்ன கேட்க போறாரு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, என்ன கேட்பாரு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ வந்து இந்த பயிர் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி ரூபாய் ஆகுன்றீங்க. 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, 100லேருந்து 200 ஏற்றி இருக்கீங்க. அதுக்கு 1000 கோடி செலவாகும் சொல்லிட்டு ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் வந்து அவரோட ஜீவோல கொடுத்துருக்காரு. அப்ப 6,000 + 1000 7,000 கோடி ரூபாய் இந்த ஒரு மாதத்துல நீங்க வந்து அரசுக்கு செலவை வந்து ஏற்றி வச்சிருக்கீங்க. இதற்கு நிதி ஆதாரம் எங்க? ஒண்ணுமே இல்லை. அந்த மரிய வில்சன் ஐயா நிதியமைச்சர் கொடுத்த அந்த ஸ்லைடை சுத்தி போட்டு 25,000 கோடி நீங்க வந்து திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்களுக்கு நிதி ஆதாரம் இல்லாம சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த 7,000 கோடிக்கு நிதி ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எது தரப்புல அவர்கள் வந்து எப்படி சிந்திப்பார்கள் சார்? அரசியல்ல வந்து என்னைக்குமே வந்து நம்ம சிந்திக்கிறது மட்டுமே இல்லை, எதிர்கட்சி என்ன சிந்திப்பாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம கவுண்டர் மெஷர் கொடுக்கணும், அது மக்கள் மனதில் போய் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா போகுன்றத பார்த்துட்டு வந்து நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து பெரிய பேசு பொருள் ஆகாது. பட் இன்னைக்கு வந்து திமுக வந்து இதை ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் இதுவா எடுத்துட்டு போயிட்டு ஒரு அவர்களுக்கு அட்வான்டேஜா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் which is 10%, ஒரு நஷ்டத்துல 10% குறைச்சிருக்கிறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் ஒரு ஆர்கனைசேஷன் இங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அவர்கள் பண்ணியிருக்கேன், இது மக்களுக்காக நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வந்து நேரம் எடுத்துக்கொண்டு பண்ணிருக்கலாமான்றது தான் என்னோட முதல் கட்ட கருத்து. சார், ஜிஎஸ்டிபி டபுள் ஆகிக்கிறத பத்தி எந்த ஒரு ஹைலைட்டும் பண்ணல, அது எதனால சார் ஒயிட் பேப்பர்ல? கரெக்ட். ஸோ அதுதான், இது வந்து டேட்டா வந்து நெவர் லைஸ்ங்க. ஓகே, டேட்டா நெவர் லைஸ். அந்த டேட்டாவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. அவர்கள் சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரெவென்யூ டெபிசிட் ஆஸ் அ பர்சன்டேஜ்லாம் அந்த ஒரு 3வது ஸ்லைடு 4வது ஸ்லைட்லயோ
பர்சன்டேஜை மட்டுமே வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ்லாம் வந்து உயர்ந்து இருக்கிறது. அதான் டெபிசிட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 3% வந்து பிஸ்கல் டெபிசிட் இருக்கு. அது 3.5% ஆக்சுவலா 3ன்னு எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா 3% வந்து பேசிக்கா இருக்கிற டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட். ஒரு 0.5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்க ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்றீங்க, ஓகே, உங்களோட நிதியை வந்து மறுசீரமைப்பு பண்றீங்க, பவர் செக்டாரை ரிஃபார்ம் பண்ணி அந்த விலைய மின்சார கட்டணத்தை வந்து சீர்திருத்தி பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட பிஸ்கல் டெபிசிட் ஓவர் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.3, 3.1 அதுலேயே தான் இருக்கும். ஸோ 3% தாண்டாது. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜிடிபி எப்படி உயரும் அப்படின்னா, ஒன்று கடன் வாங்கி கட்டமைப்புகளை வந்து நம்ம வந்து செலவு பண்றதுனாலையும் உயரும். பிளஸ் மக்களுக்கு வந்து மானியங்களை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வந்து சுழற்சி முறையில எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகி அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் வரும். ஸோ 41 லட்சம் கோடி ரூபாய் நம்மளோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 லட்சம் கோடி ரூபாய். அது வந்து சராசரியாக ஒரு 28 லட்சம் கோடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 28 லட்சத்துல 41 லட்சமா உயர்ந்து. அப்சல்யூட் நம்பரை பத்தி எங்கேயுமே பேசல அவங்க. குறிப்பாக கடன்ல மட்டும்தான் வந்து நம்பரை பத்தி பேசியிருக்காங்களே தவிர மற்றபடி எங்கேயுமே வந்து இவ்வளோ வந்து இப்போ 28 லட்சத்துல 41 லட்சம் கோடியாக உங்களுக்கு வந்து வருமானம் உயர்ந்த போது, தமிழகத்தின் வருமானம் உயர்ந்த போது அதன் மூலமாக வாங்குகின்ற கடனோ அதன் மூலமாக ஏற்படுகின்ற பற்றாக்குறையோ பர்சன்டேஜில் வந்து ஏறதான் செய்யும். பட் அப்சல்யூட் நம்பர்ல வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதில் போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து பார்க்கணுமே தவிர வெறும் அவர்களுக்கு சாதகமாக இப்போ எதுக்கு இந்த இது சொல்ற பொருளாதாரத்தில் வந்து எப்போ வந்து அப்சல்யூட் நம்பரை பார்க்கணும், எப்போ வந்து பர்சன்டேஜை பார்க்கணும்னு இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளம், எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம், சரிங்களா? ஸோ 2 பேருக்கும் நமக்கு வந்து முதலாளி வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு 20% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு 10% தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு 20% இன்க்ரிமெண்ட் வந்துடுச்சு, அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? 20,000ல் 20%ன்றது 4,000 ரூபாய் தான். எனக்கு 1 லட்சம் ரூபாய், 10% 10,000 ரூபாய். ஸோ மேலே பார்க்கும்போது பிரணவுக்கு வந்து 20% கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுவீங்களா? உள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்குது, உங்களுக்கு 4,000 ரூபாய் தான் வந்திருக்கு. எது சரி? ஸோ டேட்டா வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. அப்படிதான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க. சரி, அதாவது இன்னும் ஒரு குறிப்பாக மேலே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அறிக்கை 2021 வெள்ளை அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 10 லட்சம் இது ஒரு அப்போ வந்து இந்த எல்லா பொதுத்துறை நிறுவனங்களோட இதெல்லாம் கடன்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது 13 லட்சமா ஆயிருக்கு அப்படின்னா அப்போ கடன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து அது காமிக்குது. ஏன்னா வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது 2011 அவர்கள் அப்போ இருக்கும்போது பதவியேற்றும் போது 1,10,000 கோடி கடன், ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 4,85,000 கோடி கடன். ஸோ 3,85,000 கோடி 10 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 38,500 கோடி ரூபாய் கடன். ஆனால் திமுக அரசாங்கம் 5 லட்சம் 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க, 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கணும் நம்ம. அப்போ முன்னாடி என்ன சொன்னாங்க, வெள்ளை அறிக்கையில அதிமுக வந்து பயங்கரமா கடன்ல வந்து தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா வருஷத்துக்கு வாங்கியது 38,500, ஆனா இவர்கள் வாங்கினது 1 லட்சம். இவர்கள் வாங்க போவது சார் இப்போ அதுல 13,18,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் சேர்த்து இதை ஒரு பலூன் மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணி காமிச்சிருக்காங்களா, இல்ல திமுக அரசாங்கம் 10 லட்சம் கோடி கம்மியாக சொல்லியிருக்காங்களா? இல்ல இவர்கள் அதாவது திமுக அரசாங்கம் சொன்னது தமிழக சட்டமன்றத்துல அவங்க பிரசன்ட் பண்ற பட்ஜெட் வந்து தமிழக அரசை சார்ந்த கடன் மட்டுமே. அதுதான் வந்து 10,78,000. அதுல மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் சொல்லும் போது ஏன் வந்து பொதுத்துறை நிறுவனங்களோட கடனை வந்து இங்க வந்து சேர்க்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஒண்ணு ஓகே, பொதுத்துறை நிறுவனங்களோட கடன் ஆமா ஒரு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 2 லட்சம் கோடிகள் ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கம்பெனியை வந்து நிர்வகிக்கிறதுக்காக, கம்பெனியை உருவாக்கி நடத்தி கொண்டிருப்பதற்காக வாங்கிய கடனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க வீட்டுக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க அப்பா வந்து ஏன்பா 10 லட்சம் கடன் வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? டாடி 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், பட் நான் 15 லட்சம் ரூபாய்க்கான வீடு வாங்கியிருக்கேன் பாருங்க. ஸோ கடன் நீங்க 10 லட்சம், 15 லட்ச ரூபா வீடு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து இது பண்ணினா கூட ஒரு நாளுக்கு வித்தா கூட கடன் அடைச்சா கையில ஒரு 3 லட்சம் மிச்சம் ஆகும் டாடின்னு சொல்லுவீங்க நீங்க. அத மாதிரி
நீங்க வந்து இதுதான் டேட்டாவை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பொறுத்து இருக்குது. 2 லட்சம் நான் அதுக்காக திமுக வந்து நல்ல விதமாக ஆட்சி அமைத்து விட்டார்கள்னா நான் வந்து வாதம் செய்ய விரும்பவில்லை. ஆனா டேட்டாவை எப்படி கொடுக்கணும்? நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் அனலிஸ்டா பார்க்கும்போது டேட்டாவை எப்படி கொடுக்கணும்? சார் 2 லட்சம் ரூபாய் பிஎஸ்யூஸ் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஎஸ்யூஸ் கிரியேட் பண்ண அசட்ஸ் எவ்வளவு இருக்குது? அவங்க நஷ்டத்தை ஏறினாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடிக்காவது உங்களுக்கு வந்து அசட்ஸ் இருக்கும்ல, லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கும்ல, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, கட்டமைப்புகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அதனோட மதிப்பையும் சொல்லிட்டு அப்ப நெட்டா வந்து எவ்வளவு கடன் இருக்கு, இதை நான் இன்னைக்கு பிஎஸ்யூஸ் வந்து நான் இன்னைக்கு வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை இந்த கடன்ல அடைச்சிட்டேன்னா மீதி எனக்கு எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு கடன் அடைக்க வேண்டும், அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா இது வந்து அரசியல் கிடையாது. இப்ப இவர்கள் பேசியது அரசியல் கிடையாது. இவர் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அமைச்சர், பக்கத்துல பினான்ஸ் செக்ரட்டரியை வச்சு பேசுறாரு. பினான்ஸ் செக்ரட்டரி வச்சு பேசும்போது அந்த பினான்ஸ் செக்ரட்டரி சொல்லணும், சார் இங்க கரெக்ட் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம், ஆனா அதுக்கு வந்து 1 லட்சம் கோடிக்கு நமக்கு அசட் இருக்குங்க, ஸோ மீதி 1 லட்சம் கோடி தான் வந்து நம்ம கையில இன்கேஸ் நம்ம கடையை மூடுறோம் அப்படின்னா கையில விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு அவர்கள் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிஸ், மக்கள்கிட்ட வந்து நீங்க பயத்தை வந்து விதைக்க கூடாது. மக்களுக்கு எந்த செய்தியை சொல்லணுமோ முழுவதுமாக சொல்லுங்க. நீங்க வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி சோத்துல மறைச்சிட்டு பூசணிக்காவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் பார்க்குறேன். இந்த வெள்ளை அறிக்கை என்பது அவர்கள் தரப்புல மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் இவங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலத்தை வந்து வாங்க வேண்டும், எங்களால் பண்ண முடியாதுன்ற ஒரு இன்டைரக்ட் மெசேஜை கொடுத்துட்டாங்க. இப்போ 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து இன்னும் கூடுதலாக 22,500 கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டும். 22,500 கோடி ரூபாய் கடன் அதிகமாக வாங்க வேண்டும். 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 கோடி ரூபாய் கடன் வாங்கணும். 1,10,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா, மிகப்பெரிய கேள்விக்குறி. அதெல்லாம் வந்து இல்லைன்றதுனாலேயே இப்ப போட்டாங்க. ஸோ நிதி ஆதாரங்களை பெருக்கினால் மட்டுமே நாங்க வந்து மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க. சார் அப்ப அந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான வேலைகளை தான் செய்யறாங்களா சார் பின்னாடியில? இல்ல, வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியே வந்து நிதி ஆதாரங்களை பெருக்குவது என்பது இருக்கு அப்படின்றது எல்லா அரசாங்கங்களுக்கும் தெரியும். அரசாங்கத்தை தாண்டி அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கத்திலேருந்து தமிழக பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து மொத்தமாக 3% நம்மளோட ஜிடிபிலேருந்து பணம் விரயமாகுதுன்னு சொன்னார். 3% 2லேருந்து 3% குறிப்பு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி பணம் வந்து விரயமாகி கொண்டிருக்கிறது. அதை சொன்ன உடனே அவரை வந்து பதவியிலேருந்து விலக்கினாங்க. அந்த நிதி அமைச்சர் பதவியிலேருந்து விலக்கி அப்புறம் ஐடி மினிஸ்டரா கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கு மனம் இருந்திருந்தால் பிடிஆர் அவர்களை வந்து இன்னும் கொஞ்ச காலம் தொடர வைத்து எங்கெங்கெல்லாம் சீரமைப்பு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சீரமைச்சு பணத்தை அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடி இல்லைன்னா கூட 50,000-60,000 கோடி உள்ள கொண்டு வந்திருக்கலாம்ல. ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி கிடைச்சிருக்கும் இல்லையா, கடன் குறைஞ்சிருக்கும் இல்லையா. அதை செய்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. ஸோ இப்போ எப்படி இவங்க பண்ண போறான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து டாஸ்மாக்ல குறிப்பா டாஸ்மாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டடியே பண்ணாங்க. 250 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஆனா அது வந்தா என்ன ஆகும் அப்படின்னா பணம் எங்கேருந்து வருது எங்கேருந்து போறதுன்றதை கரெக்டா நம்மளால கால்குலேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட முடியுன்றதுக்காக அதை இம்ப்ளிமெண்டே பண்ணல. ஸோ அந்த ப்ரோக்ராமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அங்க ஸ்டடி பண்ண அந்த கன்சல்டன்ட் கொடுத்த 250 கோடி ரூபாயும் அது இதாக ஸ்வாகா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் இப்போ டாஸ்மாக்ல நம்ம சொல்றோம். அவர் சொன்னாரு பிடிஆர் சொல்லும் போது டாஸ்மாக் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் உள்பட நிறைய பணம் விரயமாகுதுன்னாங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல 750 கடைகளை மூடி இருக்கிறீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு வருமானம் எவ்வளவு இழக்க போகிறீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 15% டாஸ்மாக் கடைகள், அதாவது 5,500 டாஸ்மாக் கடைகள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அதுல 770 கிட்ட மூடி இருக்கோம் நம்ம. இப்போ 15% டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அப்போ 15% உங்களுக்கு வருமானம் இழக்க போகிறீர்கள். அதாவது நோக்கம் உண்மையாக இருந்தால் 15% கண்டிப்பாக வருமானம் இழக்க நேரிடும். ஆனா வந்து வருமானம் போகாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க கடையில வாங்கினவன் இந்த தெருல கடையில மூடிட்டவன் அடுத்த தெருல உள்ள கடையில போய் வாங்க போறான். ஸோ உங்க நோக்கம் என்னன்னா போதையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த டாஸ்மாக் நிறுவனத்துல மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு அந்த மதுபானங்களோட அளவை குறைக்கணுமே தவிர கடையை மூடக்கூடாது. இல்ல கடையும் மூடுறீங்க, ரைட்டு, கடையும் மூட வேண்டும். அந்த கடைகள்ல கொள்முதல் செய்யப்பட்ட எவ்வளவு அளவு மதுபான அளவு அதுக்குண்டான அளவையும் நீங்க மதுபானம் உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைகள்ல அந்த குவான்டிட்டியும் கட் பண்ணும். அப்பதான் உங்களோட நோக்கம் போதையை ஒழிப்பதற்குண்டான நோக்கமாக இருக்கும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா சும்மா மக்களுக்காக வாக்குறுதி கொடுத்தோம் அதனால நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு
பட் திருப்பியும் கல்லா கட்டுறது வந்து டாஸ்மாக்ல வந்து குறையவே குறையாது. ஸோ அதனால உங்களோட நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். மக்களுக்கு ரெண்டுத்தையும் சொல்லுங்க, தவறு எது சரி எதுன்னு சொல்லுங்க. சரி சரி உடனே நாங்க பண்ணிட்டோங்க, தவறு என்பது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்ற சொன்னீங்க வச்சுக்கோங்க, மக்கள் ஏத்துப்பாங்க. சார், இப்ப வாக்குறுதிகள் நிறைவேற்றலனா கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து எங்களுக்கு சம்பளமே 12,000 13,000 தான், இன்கிரிமெண்டே பண்றது இல்ல, அதை நாங்க ஈடுபடுத்துறதுக்காக தான் நாங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்குற அந்த இது இல்லாம தாண்டி 10 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு 1.5 லட்சம் காவல்துறை அதிகாரிகள் நம்ம தமிழகத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ என்ன வரைக்கும் அதை ஏத்தவே இல்லை. அது இந்த கடன் சுமை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, ரெவன்யூ இல்லாம இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகளோட எண்ணிக்கை ஏத்தாம இருக்காங்க. அதனாலே சட்ட ஒழுங்கு மோசமாயிட்டு இருக்குங்களா? சரி, 2-3 விஷயம். ஒண்ணு, ஆமா, காவல்துறை, ஆசிரியர்கள், இந்த டாஸ்மாக். ஓகே, இந்த ஆசிரியர்கள் பணியிடங்கள் இன்னும் காலியாகவே இருக்கின்றன. இன்னும் அது வந்து இட்டு நிரப்பப்படவில்லை. அது தவிர அந்த அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. நிறைய பள்ளிகளில் வந்து கழிப்பறைகள் ஒழுங்காக கட்டி கொடுக்க முடியல. அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள், சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஸோ பெண்களோட கழிப்பறைகள்லாம் வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படாததுனாலே நிறைய இந்த பாலியல் பிரச்சனைகள், சீண்டல்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அங்கே ஆரம்பிக்குது. இன்னொன்று, பிடி டீச்சர்ஸ், உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர்களோட பணி வந்து நிரப்பப்படாமலே இருக்கு. இது வந்து மதுரை ஹைகோர்ட்ல கூட ஒரு கேஸே வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து 500 பேருக்கு வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசாங்கம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிறது ஒரு 500 பேருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர். அரசாங்கம் என்ன கேட்டா 750 மாணவர்களுக்கு வந்து நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியரை வந்து வைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்ல வந்து நீதிபதி 250 மாணவர்களுக்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியரை வைக்கணும், ஏன்னா எவ்வளவு காலம் நீங்க கம்மியா வைக்கிறீங்களோ அப்பதான் அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்லாம் சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ டாஸ்மாக்ல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து உலகமே ஒத்துன்னு இருக்குது, நாங்க 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படின்ட்டு. 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் குறைஞ்சபட்ச ஓய்வு இது இருக்கு, வேலை வாய்ப்புக்காக அந்த ஊதியம் எவ்வளவு கொடுக்கணுன்றதுலாம் இருக்கு. அப்ப இவர்கள் கூட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து இவங்க கூட இருக்கிறாங்க, இதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா? எங்க யூனியன்லாம் போச்சு? இந்த டாஸ்மாக்ல ஏதாவது யூனியன் இருக்குதுங்களா? அப்ப அங்க கம்யூனிஸ்ட் யூனியன் கேட்கணும்ல, எப்படி வந்து இவர்களோட இந்த வேலைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா 8 மணி நேரம் வேலைக்கு எவ்வளவு வந்து குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுக்கணும், சட்டத்துல என்ன சொல்லுது, இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, இவங்க ஓவர் டைம் பண்றாங்க, இந்த ஓவர் டைமுக்கு உண்டான பணம்லாம் கொடுக்குறாங்களா? ஏன் வந்து தனியார் தொழிற்சாலைகளை மட்டுமே வந்து இவர்கள் வந்து முடக்குவதற்காக வேலை செய்யறாங்க? ஏன் வந்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கட்டும், அரசு டிபார்ட்மெண்ட்ல இத மாதிரி வந்து அவங்க செய்கின்ற வேலைக்கு ஊதியம் கரெக்டா கிடைக்கல அப்படின்னா ஏன் அதுக்கு குரல் கொடுக்க தயங்குகிறார்கள்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்ணில் வேணா இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி தான். அது இவர்களுக்கு ஒண்ணுன்னா மட்டுமே வந்து எதிர்கட்சி அரசியலா பண்ணுவாங்க, மற்றபடி இது நமக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா அப்படியே வாய் மூடி போயிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து எழுப்பி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக கொண்டு வரணும். இந்த டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கு வந்து 5,000 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்றார் நேற்று நிதியமைச்சர். இந்த 5,000 கோடி ரூபாய்க்கு எங்கேருந்து பணம் வரப்போகுது? ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக தயாரித்த அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல அந்த 5,000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீடு பண்ணினா மாதிரி நமக்கு தரவுகள் தெரியல. ஸோ இப்போ வருகின்ற காலத்துல 5,000 கோடி ரூபாய் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு, இவங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இவங்க அதாவது ஓல்டு பென்ஷன், நியூ பென்ஷனை ஸ்கிராப் பண்ணிட்டு ஓல்டு பென்ஷன் கொண்டு வருவேன்னாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த டாப்ஸை கொண்டு வந்துட்டாங்க, ரைட்டுங்களா? பட் அதுக்கே 5,000 கோடி ரூபாய் செலவாக போகுதுன்னா அதுக்கு பணம் எங்கேருந்து வரப்போகுது? 5 வருஷத்துக்குனா 25,000 கோடி ரூபாய் ஆச்சு. அந்த 25,000 கோடி இடத்துல வருஷம் 10% உயருன்றாரு. இதற்கெல்லாம் வந்து நிதி ஆதாரங்கள் இல்லைங்க. நீங்க வந்தா கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னாங்க, அனைத்து மக்களுக்கும் வந்து இலவச பேருந்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிதி ஆதாரங்கள் எங்கே வரப்போகுது? அதான் சார் கேட்க வந்தேன். 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. 1,000 ரூபாய் 2 மாசம் போட்டாங்க, ஆட்சிக்கு வந்து 2 தடவை போட்டாங்க. 2,500 ரூபாய். அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் டிராவல், அதாவது இந்த பஸ் அந்த பஸ் கிடையாது, எல்லா பஸ்லயும் ஃப்ரீ டிராவல். பிளஸ் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாய்மாமன் சீர், 8 கிராம் தங்கம், பட்டு புடவை, இது 3 வாய்ப்பு இருக்கா சார்? பெண்கள் வாக்கு கவர்ந்தது இதுதான், விஜய் அவங்களோட ஃபேன்ஸை தாண்டி. கண்டிப்பாக இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கை நமக்கு சுட்டி காமிக்குது.
ஏன்னா வந்து இவர்கள் வந்து கடன் அதிகமாக காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ கடனை குறைப்பது வந்து இவர்கள் ஃபர்ஸ்ட் கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க கடன் அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க கடனை குறைச்சி வாங்க போறீங்க அப்படின்ற மெசேஜ் தான் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. இன்னொன்று வந்து இந்த திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இது வரைக்கும். இதெல்லாம் புது திட்டங்கள். வரப்போற பட்ஜெட்ல வந்து எப்படி ஒதுக்கீடு செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வரப்போற பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் கொடுத்தாங்க இல்லையா, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. அதுல 48,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட், வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப 91,000 கோடி ரூபாயாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 43,000 கோடி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, டெபிசிட் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அட்டவணை போட்டு காமிச்சிட்டாரு. அப்போ இன்னும் ஒரு 43,000 கோடி ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கடன் வாங்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறோம்னா எக்ஸ்ட்ரா ரெவென்யூ எங்க வரேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. மக்களை சந்தோஷம் அடைய இவர்கள் விரும்பவில்லை. 43,000 கடன் தான் வாங்க போறாங்க, சரி ஒரு 10,000 கோடியாவது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வருங்கன்னு சொல்லியிருந்தா சரி கொஞ்சம் மக்கள் வந்து ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. அது சொல்லவே இல்லை. எந்த விதமான ரெவென்யூ ஆப்டிமைசேஷனுக்கு உண்டான ஒரு நூலை கூட காமிக்கல, ரோட கூட காமிக்கல. ஃபுல்லா வந்து திமுக பற்றிய ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பணம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 2,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல வந்து 22,500 கோடி ரூபாய் வரும். தாய்மாமன் சீரு, முறைமாமன் சீருக்குலாம் எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியல. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்னாடியே இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு 75,000 கோடி ரூபாய், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. திமுக 2,000 நாங்க, அதிமுக 2,000 நாங்க, இவர் 2,500 சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 75,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு நிதி தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லிச்சு. ஸோ 75,000 கோடி ரூபாய் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக தேவை என்றால் அதற்குண்டான நிதி ஆதாரங்கள் என்ன? இன்னைக்கு ஓவர் நைட்டா நம்ம வந்து அதை பெருக்கிட முடியாது. அதற்குண்டான சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். அதுல வந்து ஏதாவது ஒரு அரசியல் இம்பாக்ட் வரும். அங்க உள்ள ஊழியர்களாக இருக்கட்டும், அங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள்கிட்ட ஒரு எதிர்ப்பு வரும். இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வேற வரப்போகுது. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு எதிரொலிக்கும்? இன்னும் 2 வருஷம் கழிச்சு, ஒரு 2.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அது எப்படி எதிரொலிக்கும்? இதெல்லாம் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டுதான் இவங்க புது திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இதுல இருந்து எப்படி வெளில வர போறாங்க? 75,000 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டத்தை கொடுக்க போறாங்களா? இல்ல வருகின்ற நிதிநிலை அறிக்கையில 91,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட்டை பிரசன்ட் பண்ண போறாங்களா? இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக புதுசா ஒரு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அது மாற்றமாக இருக்குமா, ஏமாற்றமா இருக்குமான்னு தெரியல.